ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர் உக்கடம் தான் வந்திருக்கோம். உக்கடம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க. ஐ லவ் கோவை கிட்ட போகலாம் வாங்க. இந்த உக்கடம் இது டேம் கிடையாது, இது என்ன இடம்? உக்கடம் பார்க் தான் நம்ம இது. வாங்க போய் பக்கத்தில் போய் எடுக்கலாம். பாருங்க எப்படி அலையாட்டம் வருது. போன வாரத்துக்கு முன்னாடி வாரம் தான் டேம் போனோம். இந்த வாரம் இங்கே வந்துட்டோம். பாருங்க உள்ள ஏதோ சாமி சிலையாட்டம் இருக்கு போல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அழகா இருக்குல்ல? வாங்க ஐ லவ் கோவிலுக்கு போகலாம் வாங்க. எனக்கு இந்த இடத்துல ரொம்ப பிடிச்ச இடம் இந்த பார்க் தான். ஆனால் நான் விளையாடலாம், அப்புறமே விளையாடலாம் நம்ம எல்லாம் சேர்ந்து. சைக்கிளிங் பண்ணலான்ட்டு இருக்கேன் நான். சைக்கிளிங் பண்ணலாமா? பாருங்க குடை. இது பார்த்தீங்கன்னா பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 உங்களுக்காக நான் போட்டு காமிக்க போகிறேன். ஐ லவ் கோவை கிட்ட வந்தாச்சு. பாருங்க தூய்மை பணியாளர்கள் எவ்வளோ நல்லா வேலை செய்கிறாங்கன்ட்டு. தான் நம்மளுடைய ஐ லவ் கோவை. அழகாக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம கொங்கு நாடுனாலே அழகு தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே அதுவும் இந்த இடம் ரொம்ப பிடிச்ச இடம் எனக்கு. பாருங்க நாயெல்லாம் போகுது. ஒரே மாதிரி 2 ஜீவன். இல்லை அழகாக இருக்குல்ல? எல்லாரும் ஃபோட்டோலாம் எடுத்துட்டு இருக்காங்க. எங்கள் அம்மா அப்பா தான் அங்கே போயிட்டாங்க. படகு சவாரி போகலான்ட்டு இருக்கோம் நாங்கள். இன்னொரு இடம் கலைநயம் மிக்க ஒரு இடம் இருக்கும். அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். என்ன இடம் தானே பார்க்குறீங்க? கலைநயம் மிக்க இடம். இரும்புலையே வாட்ச். அம்மா நில்லுங்க. இரும்புலையே வாட்ச் செஞ்சு வச்சுருக்காங்க. இரும்புலையே வாட்ச் செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்க. இரும்புலே வாத்து செஞ்சு வச்சுருக்காங்க. அது இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இரும்புல கல் இருக்கு. இது என்ன பறவைன்னு தெரில. படிச்சுக்கோங்க, நீங்கள் உங்களுக்கு வேணா படிச்சுக்கோங்க. பாம்பு தாராவாம் அந்த பறவை. அப்போ நான் அந்த இரும்புலேயே வாத்துனேன். அந்த வாத்து அது பேர் என்ன? இது பேர் பார்த்தீங்கன்னா வந்து மஞ்சள் மூக்கு நாரை. இது மஞ்சள் மூக்கு நாரை, வண்ண நாரை அல்லது செவ்வரி நாரை, சங்குவளை நாரை என்று நாரை குடும்பத்தை சேர்ந்த ஒரு பறவை ஆகும். மஞ்சள் மூக்கு நாரை வலசை போகின்றன. இவை மரங்களில் கூடு கட்டுகின்றன. இவை இந்திய துணைக்கண்டத்தில் பகுதியில் தென்னிமய மலைப்பகுதியில் காணப்படுகின்றன. இந்த பறவை நீர்வீழ்ச்சி உயிரினம். வலசை போகிறது பறவை. வலசையினே வந்துட்டு ஊர் விட்டு ஊர் போகிறது. நம்ம எப்படி சொல்ல, இந்த ஊரை விட்டு இன்னொரு ஊர் போகிறோம்ல. இப்போ கோயம்புத்தூரை விட்டு வேறு ஊருக்கு நிறைய பேர் போவோம்ல, அதுதான். இப்போ பாம்பு தாராங்கிற பறவை. பாம்பு தாரா அது வழி வாங்கி பறவை நீர்நிலைகளில் வாழக்கூடியது ஒரு பறவை இனமாகும். நெழுங்கலில் என்று அழைக்கப்படுகின்றன. பிரதான உணவு மீன்கள் ஆகும். இதோட பிடிச்ச உணவு பார்த்திங்கன்னா வந்துட்டு மீன் தான் இதுக்கு பிடிக்குமாம்மா. இந்த பறவைக்கு இது பேர் பாம்பு தாராமாம்மா. இது என்ன பறவைன்னு பார்ப்போம். எங்கள் அம்மா அப்பா இங்கே உட்காந்து என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. இது பேர் பார்த்தீங்கன்னா குழைக்கடா. குழைக்கடா பிராசன்கி என்பது குழைக்கடா குடும்பத்தை சார்ந்த ஒரு பறவை இனமாகும். வேடந்தாங்கல் பகுதியில் மத்தாளி அல்லது மத்தாளி கொக்கு என்று அழைக்கப்படுகின்றனர். குடற்கிழை பறக்கும் பறவை. மிகப்பெரிய நீர் பறவை. மில்லியன் ஆண்டுகளுக்கு முந்தைய பறவை. வாழக்கூட நன்றாக நீந்தக்கூடியது. இந்த பறவை என்னால் காட்ட முடியல, ஏன்னா நிறைய பேர் உட்காந்துருந்தாங்க, அதனால் வேண்டாம் விட்டுட்டேன். அந்த பறவை மட்டும் அது அப்புறமா உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க.
இது போகலாமா? 10 மணிலேருந்து நைட்டு 7 மணி வரைக்கும். பாருங்க, நல்லா பெரிய இடமா ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க இங்கே வாங்க, அங்கே ஒரு படிக்கட்டாட்ட வியூ பாயிண்ட் ஒன்று இருக்கா, நம்ம வியூ பாயிண்ட்டுக்கு போயிட்டு வரலாம். அம்மா, கோயம்புத்தூர் வியூ பாயிண்ட்டுக்கு போயிட்டு வரேன். பாருங்க, இந்த கோயம்புத்தூர் வியூ பாயிண்ட். கோயம்புத்தூர் வியூ பாயிண்ட் சொல்லவே கொங்கு நாட்டுடைய ஒரு இடம். உள்ளலாம் பாருங்க, என் காலை நினச்சிட்டு தண்ணி இறக்கே கஷ்டமா இருக்கு. அப்பா அடியோ. அங்கே பாருங்க, ஒரு 7 பையன் கூட ஒரு அக்கா விளையாடுறாங்க. பார்ட் 2 பார்க்கலாம் வாங்க.